ओके लेसन 3 नुडिया बुक बैक सॉल्यूशंस पहली बूंद गोपाल कृष्ण गोखले सी प्रश्न उत्तर फर्स्ट क्वेश्चन आसमान में उड़ता सागर लगे बिजलियां के स्वर्णिम पंग இல்லனா ஃபர் ஜா நகாடே ஜிக் ரஹி ஹே இது வந்து poetic lines அந்த போயமோட லைன்ஸ் பாதல் தர்த்தி கி தருணாயியா ஸோ இந்த எப்பயுமே வந்து லெசனுக்கு பின்னாடி உங்களுக்கு புக் பேக்கில் பங்கியும் பர் சர்ச்சான்னு கொடுத்துருக்காங்க அந்த லைனை வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணோம் அதே மாதிரி போயம்லோட லைன் கொடுத்துருக்காங்க நம்ம டிஸ்கிரைப் பண்ண போகிறோம் ஆஸ்மான் மே ஜல் ரூபி பாதலோ மே பிஜ்லி சமக் ரஹி ஹை ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆஸ்மான் மே ஸ்கையில் ஜல் ரூபி பாதல் பாதல் வந்து இப்போ இட் இஸ் கோயிங் டு ரெயின் நவ் ஃபுல்லாக அந்த க்ளவுட்ஸ் எப்படி இருக்குன்னா ஜல் ரூபி எப்படி மழை தண்ணி மாதிரி அந்த கரு மேகம் சொல்லும் அது இருக்குது அது எப்படி இருக்குன்னா பிஜ்லி சமக் ரஹித்தி அப்படி ஷைனிங்காக இருக்குது அந்த லைட்னிங் வந்து அது மேலே அப்படியே இட் இஸ் வெரி ஷைனிங் ஜெய்சே சாகர் பிச்லியும் கே சுனுஹரே பங்கு அதாவது கோல்டன் பங்கு எப்படி இருக்குது அப்படின்னா எப்படி உங்களுக்கு வந்து அந்த மேகம் வந்து ஃபார்ம் ஆகும் இப்படி கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகுது மழை மேகம் ஓஷன்லேருந்து வேப்பர் ஆகி போகிற தண்ணி இல்லையா அதனால கவி எப்படி சொல்கிறாருன்னா சாகர் அதாவது ஓஷன் பிஜ்லியோं के சுனுஹர் அதாவது இந்த லைட்னிங்குடைய அந்த கோல்டன் விங்ஸை எடுத்துக்கிட்டு பங்க் இது எப்படி எழுதணும் ப இங் இக்கு लगाकर आसमान में उठ रहे हैं இந்த விங்ஸை எடுத்துக்கிட்டு அதாவது அந்த ஓஷன் வேப்பராக போகுது இல்லையா அது வந்து கோல்டன் விங்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கா அந்த லைட்னிங்கோட மேலே போகிற மாதிரி இருக்கா आसमान में उड़ रहा है बादलों की தாவெல்லாம் கரெக்டாக எழுதணும் बादलों की गर्जन அதாவது அந்த தண்டர் சவுண்ட் இருக்கு இல்லையா சாரி सुनकर ऐसा आभास होता है आवाज ना फील सो அந்த தண்டர் சவுண்டை கேட்கும்போது எப்படி தோணுது அப்படின்னாவே நகாடே பஜ்ரே நகாடே நகாடேனா ட்ரம்ஸ்ன்னு அர்த்தம் ஸோ வானம் வந்து ட்ரம்ஸ் வாசிக்கிற மாதிரி இருக்கான் வே நகாடே பஜா பஜ் பஜாக்கர் தர்த்தி கி ஸோ அதை ப்ளே பண்ணி தர்த்தி இருக்க யௌவன் தா அதாவது யங் பீப்புள் ஸோ ஹூ ஆர் ஆல் வெரி லேசி இல்லை யங் பீப்புள் எல்லாம் ஸோ அவங்கள என்ன பண்ணுது ஜகா ரஹே ஹே இதில் என்ன சொல்கிறாங்கன்னா வேப்பர் போகி மேலேருந்து நம்மளுக்கு தண்ணி வருது இல்லையா அந்த கவி எவ்வளோ அழகாக சொல்கிறாரு வேப்பர் போகிறது எப்படி இருக்குன்னா லைட்னிங்கோடைய விங்ஸ் கோல்டன் விங்ஸ் எடுத்துகிட்டு மேலே போகுது மேலே போய் ஒரு தண்டர் சவுண்ட் என்னன்னு சொல்கிறாரு ட்ரம் சவுண்டு வாசித்து யங் பீப்புளெலாம் எழுப்புற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகே सेकेंड क्वेश्चन नीले नयनों सा यह अंबर खाली पुतली से ये जलद करुणा विमलित विकलित सॉरी सेते எழுதணும் विकलित अश्रु बहाकर अश्रु टीयर्स धरती की चीर प्यास புஜாயி புஜாயி மீன்ஸ் குவென்ச் ஸோ தேர்ஸ்டே வந்து குவென்ச் பண்ணதுன்னு சொல்கிறாங்க ஓகே நீலா ஆசமான் நீலி ஆங்கோं के समान है ஸோ இந்த ப்ளூ ஸ்கை வந்து எப்படி கம்பேர் பண்ணுறாரு ப்ளூ ஐஸ் கூட கம்பேர் பண்ணுறாரு அவர் காலே பாதல் இப்போ மழை வரும்போது நம்மளுக்கு பிளாக் கிளவுட்ஸ் இருக்கும் இல்லையா காலே பாதல் அது எப்படி சமமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ ஆங்கோ காலி புத்லி பாதல் நீலி ஆங்கோங்கி காலி புத்தலி அந்த ப்ளூ ஐஸினுடைய பிளாக் பியூப்பலுக்கு சமமாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த கிளவுட்ஸ் உள்ளே இருக்கிற அதாவது நம்ம கண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த கருவெளி வந்து கரு மேகத்துக்கும் அந்த ஐஸ் வந்து ஆஸ்மானுக்கும் அவர் கம்பேர் பண்ணுறக்கே சமான ஹே மானோ இது எப்படி வந்து அவர் கம்பேர் பண்ணுறாருன்னா மானோ இது எப்படி இருக்குன்னா பாதல் தர்த்தி கே தேக்காசே துக்கோ சே துக்கித் ஹோக்கர் இந்த பாதல் என்ன ஆகுது பூமியினுடைய அந்த துக்கத்தை பார்த்து துக்கம் என்ன துக்கம் ரொம்ப ட்ரையாக இருக்கு இல்லையா அந்த துக்கத்தை பார்த்து துக்கித் ஹோக்கர் இட் ஆல்சோ கெட் டிப்ரெஸ்ட் வர்ஷா ரூபி ஆன்சோம் பஹா ரஹா ஹே ஸோ ரெயின் அப்படிங்கிற டியர்ஸை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பஹா ரஹா ஹோ இஸ் பிரகார் धरती की प्यास बुझ जाती है इस प्रकार धरती की प्यास
பியாஸ் அப்படின்னா thirst. இந்த பூமியினுடைய thirst வந்து புஜ் ஜாதி है, quench ஆக்கப்படுது. ஸோ thirst வந்து சரி செய்யப்படுது. थर्ड क्वेश्चन, बारिश की पहली बूंद से धरती का हर्ष कैसे प्रकट होता है? ஸோ பாரிஷினுடைய ஃபர்ஸ்ட் பூந்து வரும்போது இந்த தா வந்து தா அவ்வளோதான். சே தர்த்தி கா ஹர்ஷ், அதாவது ஹாப்பினஸ். பாரிஷின் ஃபர்ஸ்ட் ட்ராப் ஆஃப் ரெயின் வரும்போது எப்படி இதனுடைய ஹாப்பினஸை அது காட்டுது? பிரகட் கர்த்தி है, தட் இஸ் இட் ரிவீல்ஸ். ஓகே, ஹவு இட் ரிவீல்ஸ் தி ஹாப்பினஸ். धरती के सूखे होठों, that is dry lips पर बारिश की बूंद अमृत के समान. ஸோ இது எப்படி இருக்குன்னா அமிர்தத்துக்கு சமமாக இருக்கு, எவ்வளோ ட்ரையாக இருக்குது. அந்த சமயத்தில் ஃபர்ஸ்ட் ட்ராப் ஆஃப் ரெயின் விழுறது எப்படி இருக்குன்னா அமிர்தத்துக்கு சமமாக இருக்கு. अमृत के समान गिरती है. கா கா வந்து மா மாதிரி இருக்கு, ஸோ இப்படி போடக்கூடாது, இப்படி போட்டு வளைச்சா போதும். गिरती है. मानो वर्षा होने से बेजान और सूखी पड़ी बेचैन, एक्चुअली बेचैन और सूखी, அதாவது ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாகவும் அதுவும் ரொம்ப ட்ரையாக இருந்த அந்த தரதி கே நவீன ஜீவன் ஹி மில் கயா, அதனுடைய அந்த யங் லைஃபே திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ எப்படி இருக்குது அப்படின்னா மழை வந்ததுனால பூமி திரும்பவும் அவரோட யங் லைஃப் வந்த மாதிரி இருக்குது. इस प्रकार बारिश की पहली बूंद से धरती का हर्ष प्रकट होता है. இந்த மாதிரி धरती அதனுடைய ஹாப்பினஸை காட்டு. कविता में आकाश और बादलों किनके समान बताया गया है? कविताல ஆகாஷும் இதே क्वेश्चन இப்போ நம்ம படித்தோம் இல்லையா, அதை ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. कविता के अनुसार, अनुसार इज अकॉर्डिंग टू दी कविता नीले आकाश को आंखों के समान. ஸோ ப்ளூ ஸ்கை வந்து இட் இஸ் கம்பேர்டு டு ஐஸ். க இப்படி எழுதணும். और काले बादल, ஸோ அந்த பிளாக் கிளவுட்ஸ் வந்து உன் நீலி நீலி ஆங்கோं की काली पुतली, அந்த ப்ளூ ஐஸனுடைய ரெண்டு ப்ளூ போடணும், நல்ல ஒரு ப்ளூ போடலாம். நீலி आंखों की काली पुतली के समान बताया गया है. இட் இஸ் செட் தட் அந்த ஐஸ்குள்ளே இருக்கிற பீப்புள் தான் வந்து காலி ஆங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. फिफ्थ क्वेश्चन, बारिश को लेकर हर व्यक्ति का अनुभव भिन्न होता है. भिन्न इज डिफरेंट. ஸோ என்ன சொல்கிறாங்க, பாரிஷை பொறுத்தவரை, ஸோ இன் ரிகார்ட் டு தி பாரிஷ் ரெயின், ஒரு வியக்திக்கும் ஒரு அனுபவம் இருக்கும் இல்லையா. some may feel very happy, of course everybody will be happy, but ஒவ்வொரு பீப்புளுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். बारिश आने पर आपको कैसा लगता है बताइए. ஸோ மழை வந்தால் உனக்கு எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ யூ ஹாவ் டு சே always you should feel happy when it rains, no? बारिश आने पर मुझे बहुत अच्छा लगता है. so how will say बहुत अच्छा लगता है मुझे. बारिश की बूंदों की आवाज़, अதாவது அந்த ड्रॉप्स விழற बूंदों की आवाज़, मिट्टी की खुशबू means the fragrance, the smell of the मिट्टी, மண் வாசனைன்னு சொல்லுவோம் இல்லையா. और ठंडी हवा, அப்படி சில்லுன்னு கூலாக வரக்கூடிய காற்று, கூல் विंड बहुत पसंद है. बारिश का मौसम मीन्स क्लाइमेट. बारिश का मौसम इज क्लाइमेट. बारिश का मौसम मुझे ताजगी इज वेरी फ्रेश. और ठंडी हवा मुझे ताजगी लगता है वरनो. आई फील वेरी फ्रेश. और ठंडी हवा मेरे मन को शांति देते हैं. அந்த சில்லுன்னு வரக்கூடிய அந்த விண்ட் வந்து என்னோட மனசுக்கு शांति देते हैं, पीस தருதுன்னு சொல்கிறோம். सिक्स्थ क्वेश्चन, आपको कौन सी ऋतु सबसे अधिक प्रिय है और क्यों? ஸோ எந்த சீசன் வந்து உனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் வைன்னு கேட்குறாங்க. விச் சீசன் யூ லைக் தி மோர் அண்ட் வை? मुझे वर्षा ऋतु ओके मुझे लिया. ओके, वर्षा ऋतु मुझे बहुत प्रिय है.
ஸோ இந்த ரெய்னி சீசன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். वर्षा ऋतु के दिन में बारिश में भीगने में ओके भीगने அப்படின்னா டு கெட் வெட். ஸோ என்ன சொல்கிறோம், இந்த ரெயினில் வந்து நனைஞ்சு போகிறது. मुझे बहुत मज़ा आता है, इट इज़ वेरी फन टू बी लाइक दैट. भीगने में घर पहुंचने के बाद गर्म गर्म चाय और पकौड़ा के साथ बहुत मज़ा चला है. ஸோ அதாவது மழையில் நனைஞ்சிட்டு வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுறோம், கர்மா கர்ம சாய், நல்ல சுட சுட சாயை குடிச்சிட்டு पकौड़ा पकौड़ा के साथ बहुत मज़ा चलाता है. बहुत मज़ा एक्चुअली आता है. ओके